எம்.ஆர். ராதாக்கு லைஃப் எங்கள் படம் தான். ரத்த கண்ணீருக்கு அப்புறம் ஒரு படம் பெருசாக யாரும் போடல. அதுக்குள்ளேயே அப்பா வந்து மக்களை பெற்ற மகராசி, சிவாஜி பானுமதி, அப்புறம் வடிவுக்கு வளைகாப்பு, சிவாஜி சாவித்ரி இவங்களெல்லாம் வச்சு படம் எடுத்து அந்த படம் எல்லாம் ஓடிட்டு இருக்கிற நேரத்தில் இவர் ஒரு நாள் ஏபி நாகராஜன் ஐயா சொன்னார், நீங்கள் நல்ல டிஸ்கஷன்லாம் நிறைய பாயிண்ட் சொல்கிறீங்களே, நீங்களே ஒரு கதை எழுதலாமே அப்படின்னு சொன்னார். இவர் ஒரு நாள் ஒரு நைட்டு வெயிட் பண்ணி எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுதின கதை தான் நல்ல சம்பந்தம். அந்த கதையை அவர் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு, அவர் கதையை. அப்போ அதில் ஆர்டிஸ்ட் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டாரு. அந்த நேரத்தில் ஒரு லெட்டர் வருது, நான் இங்கே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், ட்ராமா குரூப் எல்லாம் வச்சுக்கிட்டு, உன் படத்தில் எனக்கு அவசியம் வாய்ப்பு வேணும் அப்படின்னு வேற யாருக்கோ வச்சிருந்த கேரக்டரை, அந்த மெயின் கேரக்டரை அவருக்கு போட்டார். அதில் வந்து பிரேம் நசீர் ஹீரோ, எம்.என். ராஜம் அம்மா, சவுகார் ஜானகி அம்மா இவங்கெல்லாம் நடிக்கிறாங்க. அப்பா ஒரு மெயின் கேரக்டர், எம்.ஆர். ராதாவும் ஒன் ஆஃப் த ஹீரோவா பெரிய கேரக்டர் பண்ணார். படம் சூப்பர் டூப்பர் ஹிட். அதுலேருந்து வந்துச்சு அவர் எம்.ஆர்.ஆரோட ஒரு வாழ்க்கை. அது மாதிரி இவர் பல பேருக்கு அந்த மாதிரி நிறைய பேர் எங்கள் படத்தில் இன்ட்ரோடியூஸ் ஆகியிருக்காங்க.